கமதனி சா நிரி சா 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 நி சரி சபா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து தேஜஸ்வி அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட்டை நம்ம பார்க்க வந்திருக்கோம். அவங்க மல்டிபிள் டேலண்டட் பொண்ணு, 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. என்னென்ன அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, என்னென்ன பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வணக்கம்மா. வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் தேஜஸ்வி. நான் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எங்கே படிக்கிறீங்க? எக்ஸ்போனிக்ஸ் அகாடமி ஸ்கூல் காரமடையில் படிக்கிறேன். நீங்கள் என்னென்னலாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் பாட்டு பாடுவேன், வீணை வாசிப்பேன், சிலம்பம் பண்ணுவேன், கிளாசிக்கல் டான்ஸ் போயிருக்கேன். அப்புறம் வந்துட்டு ட்ராயிங், அபாக்கஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது பண்ணுவேன். அப்புறம் ஒரு 9 வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கேன். பாட்டு, வீணை, அப்புறம் கிளாசிக்கல் டான்ஸ், அப்புறம் சிலம்பம்லலாம் 9 வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அவங்க வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸே ஒரு 9 to 10 பண்ணியிருக்காங்க. அதில் மெயின் என்ன அப்படின்னா சிங்கிங்கும் வீணையும் தான் பண்ணியிருக்காங்க. குரூப்பாக பண்ணுவாங்க, மாற்றி மாற்றி பாடிட்டே இருப்பாங்க. கண்டினியூவாக வந்து இப்போ வரைக்கும் அவங்க 12ல் ஆரம்பித்து இப்போ லாஸ்ட்டாக 100 பண்ணியிருக்காங்க. 108 hours பண்ண போகிறாங்க. இண்டிவிஜுவல் ரெக்கார்டு வந்து 2 பண்ணியிருக்காங்க. தமிழ் லெட்டர் 247 லெட்டரை ஃபஸ்ட்டு லெட்டராக எடுத்து லாங்குவேஜஸ் எல்லா லாங்குவேஜஸ்லேயும் 247 எழுத்து, 247 பாட்டு, 247 நிமிஷம் இண்டிவிஜுவல் ரெக்கார்டு ஒன்று பண்ணியிருக்காங்க. 75th இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து 75 minutes வந்து கண்டினியூவாக வந்து பேட்ரியாட்டிக் சாங்ஸ் மட்டும் பாடி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. பாடிட ஸ்வர வரிசைகள் தேவையா, மயில் நடனங்கள் ஆடிட ஜதி ஒலிகளும் தேவையா, நதி நடந்தே சென்றிட வழி துணைதான் தேவையா, கடல் அலையது பேசிட மொழி இலக்கணம் தேவையா, இயற்கையோடு இணைந்தால் உலகம் முழுதும் அழகு, கவலையாவும் மறந்தால் இந்த வாழ்க்கை முழுதும் அழகு. கமதனி சா நிரி சா அழகே அழகே எதுவும் அழகே, அன்பின் விழியில் எல்லாம் அழகே. ஸ்ரீ சாய் கலாக்ஷேத்ராங்கிற கிளாஸில் நான் படிச்சுட்ருக்கேன். என்னோட குரு வந்துட்டு 2 பேர் இருக்காங்க, பாலசுப்ரமணியம் அப்புறம் வீணா பாலசுப்ரமணியம். அவங்கனால தான் இந்தளவுக்கு நான் வளர்ந்துருக்கிறது. ஸ்கூல்ஸில் ஸ்டடீஸில் இதெல்லாம் எப்படிங்க நீங்கள்? அதில் எல்லாத்துலேயுமே டாப்பர் தாங்க. டாப்பர். சா 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 நி சரி சபா மம த த த ச நி பா பா, சா 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 நி சரி சபா மம த த த ச நி பா பா, கமதனி சா நிரி சா அழகே அழகே எதுவும் அழகே, அன்பின் விழியில்
எல்லாம் அழகே. என் பேர் ராஜலக்ஷ்மி, ஹஸ்பண்ட் பேர் ராஜசேகர். இவங்களுக்கு வந்து இவங்க சின்ன வயசுலேயே வந்து ரொம்ப டேலண்டடாக தான் இருந்தாங்க. ஆக்சுவலி என்னென்னா இவங்க வந்து ஒரு 10 மாதம் இருக்கிறப்பவே நான் ஹிந்தி படிச்சுட்ருப்பேன், அதை அப்படியே அவங்க அப்படியே ரிப்பீட், நான் எவ்வளோ பெரிய லைன் சொன்னாலும் அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுவாங்க. அப்புறம் மறுபடியும் வந்து ஒரு எல்கேஜி இந்த மாதிரியெல்லாம் வர்றப்போ சஷ்டி கவசமெல்லாம் கொஞ்சம் அப்படி நம்ம பாடினோம்னா திருப்பி பாடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு இதில் தான் வந்து யூகேஜியில் கொண்டு போய் நாங்கள் வந்து பாட்டு கிளாஸில் கொண்டு போய் விட்டோம். இப்போ வரைக்குமே கிளாஸ் போயிட்டுருக்காங்க. சொல்லப்போனால் அவங்க வந்து எங்கள் கூட வந்து எல்லாத்துக்குமே வந்து இது பண்ணி வராங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா நாங்கள் என்னென்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டோமோ அது எல்லாமே அவங்கள பண்ண வைக்கிறோம். ஏன்னா அப்போ எங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸோ இதோ நமக்கு அந்த அளவுக்கு கிடைக்கல. அது வந்து இவங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுதான். ஆனால் அதுக்கான இது அவங்கக்கிட்ட இருந்துச்சு, திறமை அவங்களுக்கு இருந்துச்சு, அதனால் எங்களால் கொண்டு வர முடிஞ்சுச்சு. அப்போ வந்து நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சு என்னென்ன விஷயத்தில் அவார்டு என்னென்ன? பாப்பா வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வோக்கல் தான் விட்டது. ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் அவங்க பண்ணது வந்து வோக்கல் தான். அதுக்கப்புறம் மறுபடியும் படிப்படியாக அவங்களுக்கு வந்து மியூசிக்கில் எல்லாத்துலேயுமே, அதாவது ஸ்பீச் ஏன்னா தமிழ் ஸ்பீச்செல்லாம் நல்லா பேசுவாங்க. அப்புறம் ஒவ்வொன்றிலையா இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டு தான் ஒவ்வொன்றா அவங்களா தான் ஒவ்வொன்றுமே பண்ண ஆரம்பித்தாங்க. சொல்லப்போனால் நாங்கள் கண்டுபிடிச்சோன்னு சொல்கிறத விட அவங்க பண்ணுறதை வச்சு அதை நாங்கள் வந்து ஷைன் பண்ணி கொண்டு வந்தோம். நாங்களாம் ஸ்பெஷலாக அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தோமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அவங்க பண்ணுறதுல நாங்கள் மெருகேற்றணும், அதுதான் நிஜம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் பிள்ளைங்களை பண்ண வைக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. பிள்ளைங்களுக்கு வந்து என்ன விருப்பமோ அவங்களோட விருப்பத்தில் நம்ம வந்து கொண்டு போகிறது தான் வந்து அவங்களாலேயும் நல்ல ஒரு ஷைன் ஆக முடியும். இப்போ இவங்களுக்கு வந்து பாட்லேயோ வீணையிலையோ இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நான் இந்தளவுக்கு கொண்டு வந்திருக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கொண்டு வந்திருக்க முடியாது. இப்போது என்னென்னா நம்ம வந்து பிள்ளைங்களை முதல்ல கிராஸ் பண்ணணும். அவங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குங்கிறத நம்ம கிராஸ் பண்ணணும். அதை பண்ணிவிட்டு அதில் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து என்ன கொடுத்தா அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்கிற ஆப்ஷன் மட்டும்தான் நம்மளோடது. மற்றபடி வந்து அதை இது பண்ணி கொண்டு போகிறது அது அவங்க கையில் தான் இருக்குது. நம்ம வந்து பேக் சப்போர்ட் நின்று அவங்கள வந்து எப்போதுமே இது பண்ணணும். அன்புடன் தேஜு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோட பாட்டு, வீணை, ஸ்பீச்சு இந்த மாதிரியெல்லாம் வந்து அதில் வந்து எக்ஸ்போஷர் பண்ணிகிட்ருக்கோம்.